Hi students, welcome to Indika IAS Academy. So video பண்ண அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. செலக்ட் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல ரொம்ப முக்கியமான ட்விஸ்டடான டஃப்பான क्वेश्चंस மட்டும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். Group 2 ரிவிஷன் பார்த்துட்டு இருக்கோம். முக்கியமா Group 2 மேத்ஸ்க்கு நம்ம ரிவிஷன் பார்த்துட்டு இருக்கோம். தமிழ் GS நீங்களே படிச்சுக்கோங்க. மேத்ஸ்க்கு மட்டும் நம்மளோட வீடியோஸ் பாருங்க. டெஃபினட்டா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஃபுல்லா பாருங்க. சேம் டைம் நம்ம சொல்லி கொடுக்கறதுல இருந்து தான் எக்ஸாம்ல क्वेश्चंस வரப்போகுது. சரிங்களா? உங்க கிளாसेस பாத்தீங்க அப்படினா டெஃபினட்டா எக்ஸாம் நல்லா ஆன்சர் பண்ணிடலாம். மேத்ஸ் வந்து நம்ம வேட்டையாட போறோம். அதனால வேட்டையின் பேட்ச் சொல்லி கொண்டு போயிட்டு இருக்கோம். இந்த வீடியோல ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் அல்லது விகித சமன் சொல்லுவாங்க. அதான் பார்க்க போறோம். நம்ம வந்து 25 அடிக்கணும். அதான் நம்மளோட டார்கெட். ஓகேவா? ரொம்ப பேசிட்டு இருக்க வேண்டாம். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம டக்குன்னு வீடியோக்குள்ள போயிடலாம். சோ ஓகே போயிடலாம். சோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் क्वेश्चन சரிங்களா? டைம் வேஸ்ட் பண்ணிருக்கானா டக்குன்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே சரி, ஃபர்ஸ்ட் இப்போ இத கவனிங்க. இந்த மாதிரி கொடுப்பாங்க. அதாவது a/b = 2:3, b/c = 4:5, c/d = 7:8 இந்த மாதிரி கொடுத்துட்டு a/b/c/d கேட்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி கேட்டா நம்ம சால்வ் பண்ணனும். டக்குன்னு எப்படி போறோம்னு சொல்றேன், கவனிங்க. முதல்ல a/b என்ன கொடுத்தாங்க, 2:3 கொடுத்துறாங்களா, அதை இங்க எழுதிக்கோங்க. ஓகே, இது எழுதுறது கஷ்டமா? ஈஸி தானே? ஓகே, இங்க b/c 4:5 கொடுத்துருக்காங்களா, ஆடிங்க 3 இருக்கு. அப்ப 4 எங்க எழுதுறது, இப்படி போட்டுக்கோங்க. ஓகேவா? அடுத்து c/d என்ன கொடுத்துருக்காங்க, 7:8. சோ 7:8 இப்படி எழுதிக்கோங்க. அவ்வளவுதான். முதல்ல இந்த மாதிரி எழுதிருங்க. இப்ப இந்த ரெண்டு இடத்துல நம்பர் இருந்திருக்காது, இங்க நம்பர் இருக்காது, இங்க நம்பர் இருக்காது, இந்த ரெண்டு இடத்துல நம்பர் இருக்காது. நம்பர் இல்லனாலே பக்கத்துல இருக்க நம்பர் எடுத்து போட்டுக்கணும். அவ்வளவுதான். இப்ப இந்த ரெண்டு இடத்துல நம்பர் இல்ல, பக்கத்துல என்ன இருக்கு, 3 தானே இருக்கு. சோ 3 இங்கேயும் போட்டுருங்க. ஓகேவா? இப்ப இங்க நம்பர் இல்ல, பக்கத்துல 5 தூக்கி போட்டுருங்க. இங்க நம்பர் இல்லையா, பக்கத்துல 4 போட்டுருங்க. இந்த ரெண்டு இடத்துல நம்பர் இல்ல, அப்ப எதை போடுவோம், எதை போடணும், 7 தான் போடணும். சோ 7 போட்டுருங்க. இப்ப என்ன பண்ணுங்க, அப்படியே பெருக்கிருங்க. ஓகேவா? சோ 7 8 8 56. அடுத்து 3 12 12 84. அடுத்து 3 5 15 15 105. அடுத்து 3 5 15 15 120. சோ கடைசியா என்ன வருது, 56 84 105 120 வருது. சோ இதான் ஃபைனல் ஆன்சர். அதாவது 56 84 105 120. இதுதான் இதுக்கான ஆன்சர். புரியுதுங்களா? திரும்ப சொல்றேன். அதாவது a/b b/c c/d கொடுத்துட்டு a/b/c/d கேக்குறாங்கன்னா 2 3 எழுதிக்கோங்க, 4 5 எழுதிக்கோங்க, 7 8 எழுதிக்கோங்க. எழுதிட்டு எல்லா இடத்துல பகல் நம்பரை போட்டு பெருக்குனா ஆன்சர் வந்துடும். 56 84 105 120 தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, அடுத்த क्वेश्चन போலாமா? ரைட், நெக்ஸ்ட் கவனிங்க. இத பாருங்க. 3a = 5b = 6c இப்படி கொடுத்துட்டு a/b/c கேட்பாங்க. 3a = 5b = 6c கொடுத்துட்டு a/b/c கேட்பாங்க. இப்படி கேட்டா என்ன பண்றது? 6:5:3 ஆன்சரா? கிடையாது. என்ன பண்ணணும்னா கவனிங்க, இந்த மாதிரி கொடுத்துட்டு a/b/c கேட்டாங்கன்னா நல்லா கவனிங்க. இந்த ஏங்கிற இடத்துல எடுத்து போடணும். 3 அப்படியே போட்டுருவீங்களா? போடக்கூடாது. ஓகே, போடக்கூடாது. அப்ப என்ன போடணும்னா இங்க டிஃபரெண்டா யோசிக்கணும். ஏங்கிற இடத்துல ஏவை மறைச்சுக்கோங்க. அவ்வளவுதான். மறைச்சிட்டா என்ன இருக்கு, 5 6 இருக்கா, 5 30, அது இங்க போடணும். அவ்வளவுதான். அப்ப b என்ன பண்ணும் நீங்களே சொல்லிடுவீங்க. இதை மறைச்சிட்டு 3 18. c என்ன பண்ணும், இதை மறைச்சுக்கோங்க, 5 15. என்ன பண்ணேன்னு புரிஞ்சா, ஏன்ற இடத்துல ஏ மறைச்சுக்கணும், 5 30. b இடத்துல b மறைச்சுக்கணும், 6 18. c இடத்துல c மறைச்சுக்கணும், 5 15. இப்ப 30 18 15 இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. பண்ணலாம். என்ன பண்ணலாம், 3 அடிக்கலாமா? அடிச்சீங்கன்னா 5 30 6 18 5 15. ஆன்சர் 10:6. அவ்வளவுதான். 10:6. சோ ஏனா ஏ மறைச்சுக்கோங்க, b b மறைச்சுக்கோங்க, c c மறைச்சுக்கோங்க. போட்ட ஆன்சர் முடிஞ்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन மேலாமா? ரைட். சோ அடுத்த क्वेश्चन பாருங்க. அதாவது முக்கியமா டஃப்பா ட்விஸ்டடா இருக்கிறது மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். பேசிக்கான விஷயங்கள்லாம் சொல்லி உங்க டைமை நான் வேஸ்ட் பண்ணல. ஓகே, இப்போ இதை கவனிங்க. a b c 3 பேட்டையும் மொத்தமா 782 ரூபாய் இருக்கான். a b c 3 பேட்டையும் சேர்த்து மொத்தமா 782 ரூபாய் இருக்கான். 782 rupees. இப்ப ஏவோட மொத்த பணத்துல ஏக்கு 1/2 போதான், பிக்கு 2/3 போதான், சிக்கு 3/4 போதான். இப்ப ஏவோட பங்கு என்ன அப்படின்னு நம்மகிட்ட கேக்குறாங்க. தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஏபிசி மொத்தம் 782 ரூபாய் இருக்கு. அதுல 1/2 ஏக்கு போதான், 2/3 பிக்கு போதான், 3/4 சிக்கு போதான். ஏவோட பங்கு என்ன கேக்குறாங்க.
புரியுதுங்களா? வாட் இஸ் த ஷேர் ஆஃப் ஏன்னு கேட்குறாங்க. இப்போ இது எப்படி போடலாம்னா கவனிங்க, ஏ பி சி 1/2 2/3 3/4. இப்போ இதை முதல்ல ஒரு ரேஷியோவா எழுதிடலாம். ரேஷியோவா எழுதணும்னா என்ன பண்ணணும்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். எப்படி கிராஸ் மல்டிபிள் பண்ணணும்னா இந்த 1 இருக்குல்ல, 1ஓட கீழே 2 இருக்குல்ல, இதை மட்டும் எடுத்துக்காதீங்க. எடுத்துக்காம 3 4 இருக்குல்ல, இதோட இதை பெருக்கணும். புரியுதா? இதோட எது நம்ம பெருக்கணும்? இதுக்கு கீழே நம்மளை விட்டுட்டு இதை பெருக்கணும். 3 12, 12ஓட 1 பெருக்குனா 12 தான். அதை அப்படியே போட்டுக்கோங்க. புரியுதா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த 2ஓட இதை பெருக்கணும். கீழே இருக்க 3 எடுத்துக்காம 8 8 2 16. 3ஓட எதை பெருக்கணும்? கீழே இருக்க 4 எடுத்துக்காம 3 6 6 3 18. திரும்ப சொல்லலாமா? 1ஓட இது 2 பெருக்குங்க, 2ஓட இது 2 பெருக்குங்க, 3ஓட இது 2 பெருக்குங்க. இப்ப எல்லாத்தையுமே 2ஆல் அடிச்சிங்க அப்படின்னா 6 2 12 8 2 16 9 2 18. ஸோ A/B/C என்ன வந்திருக்கு? 6:8:9 வந்திருக்கு. புரியுதுங்களா? அப்ப ஏக்கு 6 பார்ட், பிக்கு 8 பார்ட், சிக்கு 9 பார்ட் அர்த்தம். மொத்தமா 782 rupees. அப்ப மொத்தமா சேர்த்தீங்கன்னா 6 8 14 14 9 23. இந்த 23 பார்ட்ஸோட வேல்யூ தான் 782. இது வந்து டோட்டல். நம்மள்ட்ட ஏவோட பங்கு தான் கேட்கறாங்க. சரிங்களா? ஏவோட பங்கு தான் கேட்கறாங்க. அப்ப ஏவோட பங்கு இங்க 6 பார்ட்ஸ் இருக்கு. 23 பார்ட்ஸ் தான் 780 rupeesனா 6 பார்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப 23 782ஆல வகுத்துருங்க. வகுத்தீங்க அப்படின்னா அப்படியே அடிக்கலாம். ஓ 23 23, ஈ 23 46, மூ 23 69 வரும். ஸோ மூ 23 69, 28 69 போனா கேரி 9. ஸோ இது 92 ஆயிரும். 4 23 92. இப்ப 23 பார்ட்ஸோட வேல்யூ 782னா 1 பார்ட் என்ன வருது? 34 வருது. அப்ப 6 பார்ட்ஸ் என்ன வரும்? 34 6 மல்டிபிள் பண்ணீங்கன்னா ஆன்சர் 204. ஆன்சர் 204. அவ்வளவுதான். அவ்வளவுதான். திரும்ப சொல்றேன், ஏக்கு 1/2, பிக்கு 2/3, சிக்கு 3/4 போச்சுன்னா 1ஓட இந்த 2 பெருக்குங்க, 2ஓட இந்த 2 பெருக்குங்க, 3ஓட இந்த 2 பெருக்குங்க. பெருக்குனீங்கன்னா 12 16 18 வந்து ரேஷியோ எடுத்து 6:8:9. ஸோ டோட்டலா 23 பார்ட்ஸா 782னா கேட்டது ஏ கேட்கறாங்க. ஏ வந்து 6 பார்ட்ஸ். அப்ப 6 பார்ட்ஸ் என்ன வரும்? 204. புரிஞ்சா? அடுத்த கேள்வி போலாமா? ரைட். இப்ப அப்படியே நெக்ஸ்ட் क्वेश्चन கவனிங்க. ஓகே, இப்போ இந்த क्वेश्चन கவனிங்க. ஏ பி சி 3 பேட்டையும் சேர்த்து மொத்தமா 1880 ரூபாய் இருக்கும். 3 பேட்டையும் சேர்த்து மொத்தமா 1880 ரூபாய் இருக்கும். இப்ப கேள்வி என்னன்னா ஏவின் 3 மடங்கும் பியின் 4 மடங்கும் சியின் 5 மடங்கும் சமம். புரியுதுங்களா? பியின் பங்கு என்னங்கிறது கேள்வி. இது எப்படி போடலாம்? அதாவது ஏபிசிடி டோட்டலா 1880 rupees இருக்கு. 3 times of A, 4 times of B, 5 times of C equal what is the share of B கேக்குறாங்க. ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்களோ அது அப்படியே எழுதுங்க. ஏவின் 3 மடங்கும், ஏவின் 3 மடங்குனா 3A. ஸோ 3Aவும் பியின் 4 மடங்கும் 4Bயும் சியின் 5 மடங்கும் 5Cயும் ஈக்குவலா இருக்கும்னு சொல்றாங்க. ஏவின் 3 மடங்கும் பியின் 4 மடங்கும் சியின் 5 மடங்கும் சமம். 3A = 4B = 5C கொடுத்துட்டாங்க. நம்மள்ட்ட பியோட பங்கு மட்டும் கேட்கறாங்க. அப்ப நமக்கு முதல்ல A/B/C வேணும். 3A = 4B = 5C கொடுத்துட்டு A/B/C கேட்டா என்ன பண்ணணும்? அப்படியே கொஞ்சம் பேக்வர்ட்ல போகுமா? என்ன பண்ணுவோம்? இப்படி கொடுத்துட்டு A/B/C கேட்டா என்ன பண்ணுவோம்? ஏன்னா ஏவை மறைச்சுக்கிட்டோம், பினா பிஏ மறைச்சுக்கிட்டோம், சினா சிஏ மறைச்சுக்கிட்டோம். அதான் இங்க பண்ணணும். நீங்க அதே தான் பண்ணணும். இப்ப ஏக்கு ஏவை மட்டும் மறைச்சுக்கோம், 4 5 20. பிக்கு பிஏ மட்டும் மறைச்சுக்கோம், 5 15. சிக்கு சிஏ மட்டும் மறைச்சுக்கோம், 4 12. ஸோ 20:15:12 தான் A/B/C. ஓகேவா? ஸோ டோட்டலா 1880 ரூபாய் இருந்ததா? அப்ப டோட்டல் பண்ணீங்கன்னா 20 15 35 35 12 47. ஸோ இந்த 47 பார்ட்ஸோட வேல்யூ தான் 1880 ரூபாய்னா நம்மள்ட்ட பியோட ஷேர் கேட்கறாங்க. பிங்கிறத உங்க 15 பார்ட்ஸ் இருக்காங்க. 47 பார்ட்ஸ் தான் 1880னா 15 பார்ட்ஸ் என்ன? என்ன 47 அப்படியே அடிங்க. 4 47 தான் 188 வரும். ஓகேவா? இப்ப 40 15 பெருக்குனா ஆன்சர் 40 15 பெருக்கிட்டீங்கன்னா ஆன்சர் 600. ஸோ பியோட ஷேர் 600 ரூபான்னு அர்த்தம். புரியுதா? ஏவின் 3 மடங்கும் பி 4 மடங்கும் சி 5 மடங்கும் சமம். அப்ப 3A = 4B = 5C A/B/C 20:15:12 வருது. புரியுதுங்களா?
அப்ப மொத்தமா 47 பார்ட் தான் 1880 கேட்டு 15 பார்ட் ஆன்சர் வரும். புரியுதுங்களா? அடுத்த क्वेश्चन போயிடலாமா? ரைட். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இந்த क्वेश्चन பாருங்க. A மற்றும் B யோட ஊதிய விகிதம், A மற்றும் B யோட ஊதிய விகிதம் வந்து பாத்தீங்கன்னா 5:8. இருவரும் தலா 1000 ரூபாய் செலவு செய்யறாங்களாம். ஓகேவா? சேமிப்பு விகிதம் 4:7. இப்ப ஏவோட ஊதியம் என்ன, பியோட ஊதியம் என்னன்னு கேட்பாங்க. இன்கம் ரேஷியோ ஆஃப் A, B is 5:8. Both of them expenses is ₹1000. What is the, அதாவது சேவிங்ஸ் ரேஷியோ 4:7. What is the income of A and B கேக்குறாங்க. ஓகே, ரெண்டு பேருமே 5 ஸ்டேட்ல ஊதியம் வாங்குறாங்க, 1000 ரூபாய் செலவு பண்றாங்க, 4 சேமிக்கிறாங்க. ஏவோட ஊதியம் பியோட ஊதியம் என்னன்னு கேட்கறாங்க, இன்கம் என்னன்னு கேட்கறாங்க. போடலாமா? கவனிங்க. இன்கம் ரேஷியோ 5:8, சேவிங்ஸ் ரேஷியோ 4:7. இன்கம்ல இருந்து செலவை மைனஸ் பண்ணாதான் சேவிங்ஸ் கிடைக்கும். இவரும் 1000 ரூபாய் செலவு பண்றாரு, அவரும் 1000 ரூபாய் செலவு பண்றாரு. அதை கேள்வியில கொடுத்துட்டாங்க. புரியுதுங்களா? இவரும் 1000 ரூபாய் செலவு பண்றாரு, அவரும் 1000 ரூபாய் செலவு பண்றாரு. இப்ப இந்த பக்கமும் 1000 ரூபாய் குறையும், இந்த பக்கமும் 1000 ரூபாய் குறையும். இதுல இருந்து 1000 குறைச்சா இது வரும், இதுல இருந்து 1000 குறைச்சா இது வரும். இப்ப ரேஷியோட எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு பாருங்க. 5ல இருந்து 4னா எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 1 குறைஞ்சிருக்கு. 8ல இருந்து 7னா எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 1 குறைஞ்சிருக்கு. இங்கிட்டும் 1 குறையுது, அங்கிட்டும் 1 குறையுது. இங்கிட்டும் 1 குறையுது, அங்கிட்டும் 1 குறையுது. ஈக்குவலா இருக்கு. அதே மாதிரி அமௌண்ட்லயே அங்கிட்டு 1000 குறையுது, இங்கிட்டு 1000 குறையுது. அப்ப அந்த 1 பார்ட்டோட வேல்யூ தான் 1000னா ஏவோட இன்கம் 5 பார்ட், பியோட இன்கம் 8 பார்ட். சோ 1 பார்ட் 1000னா 5 பார்ட் என்ன வரும்? 5000. 8 பார்ட் என்ன வரும்? 8000. அப்ப ஏவோட இன்கம் கேட்டா 5000, பியோட இன்கம் கேட்டா 8000. இப்ப குறையிறது அங்கிட்ட 1000, அங்கிட்ட 1000. ரேஷியோனே 1:1 குறைஞ்சிச்சு. இப்ப இப்படி 1:1 தான் குறையுமா சார்னா ஒரு சில சம்பளம் மாறும். அது என்னன்னு அடுத்த சம்பளம் பார்க்கலாம். இதை கவனிச்சுக்கோங்க. இங்கிட்ட 1 குறைஞ்சு, அங்கிட்ட 1 குறைஞ்சு. 1 பார்ட் தான் 1000னா 5 பார்ட்டுங்கிறது 5000, 8 பார்ட்டுங்கிறது 8000. அப்ப 5000 தான் ஆன்சர். முடிஞ்சு போச்சு. ஈஸியான கொஸ்டின். புரியுதா? இப்ப அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இத பாருங்க. A, B யோட ஊதிய விகிதம், சரிங்களா? இன்கம் ரேஷியோ, ஊதிய விகிதம் 2:3. ரெண்டு பேருமே 1000 ரூபாய் செலவு பண்ணா சேமிப்பு விகிதம் 3:5. ஓகேவா? இன்கம் ரேஷியோ இது 1000 ரூபீஸ் வந்து எக்ஸ்பென்ஸ் போச்சுன்னா சேவிங்ஸ் வந்து 3:5 சொல்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி எடுத்து எழுதுவோம். 2:3. இவரும் 1000 ரூபாய் செலவு பண்றாரு, அவரும் 1000 ரூபாய் செலவு பண்றாரு. சேவிங்ஸ் 3:5 மாறுதான். இப்ப இங்க 1 அதிகமா இருக்கு. அதே மாதிரி அங்கேயும் 1 அதிகமான பிரச்சனை இல்லை. ஆனா இங்க என்ன அதிகமா இருக்கு? 2 அதிகமாயிடுச்சு. போன கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இங்கேயும் 1 குறைஞ்சிருக்கும், அங்கேயும் 1 குறைஞ்சிருக்கும். ஆனா இங்க 1 அதிகமாகுது, இங்க 2 அதிகமாகுது. அப்படி வந்து என்ன சார் பண்றதுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் மட்டும் பண்ணணும். என்ன பண்ணணும்னா இந்த டிஃபரன்ஸால இதை பிரிக்கிறீங்க, இந்த டிஃபரன்ஸால அதை பிரிக்கிறீங்க. என்னன்னா இந்த டிஃபரன்ஸால இதை பிரிக்கணும், இந்த டிஃபரன்ஸால அதை பிரிக்கணும். இப்ப இந்த டிஃபரன்ஸ் என்ன? 1. 1ஆல இதை பெருக்கணும், 1ஆல இதை பெருக்கணுங்கிறப்ப 1ஆல இதை பெருக்கினீங்கன்னா அதே தான் வரப்போகுது. 3:5 தான். 2ஆல இதை பெருக்கிறப்ப 2 4, 3 6. இப்ப இதை அப்படி மாத்திட்டீங்களா? அப்புறம் இது தேவையில்லை. இவர் 1000 ரூபாய் செலவு பண்றாரு, அவர் 1000 ரூபாய் செலவு பண்றாரு. புரிஞ்சிருச்சா என்ன பண்ணேன்னு? இந்த டிஃபரன்ஸால இதை பெருக்கணும், அந்த டிஃபரன்ஸால அதை பெருக்கணும். அதை மட்டும் பண்ணுங்க போதும். புரியுதுங்களா? இப்ப பாருங்க, இங்க எவ்வளவு குறையுது? 1. இங்க எவ்வளவு குறையுது? 1. அப்ப அந்த 1 பார்ட்டோட வேல்யூ தான் 1000. அப்ப 4 பார்ட்ஸ்னா 4000, 6 பார்ட்ஸ்னா 6000. அப்ப A கேட்டா 4000, B கேட்டா 6000. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. தெளிவா கவனிங்க. இன்கம் ரேஷியோ 2:3, அதாவது சேவிங்ஸ் ரேஷியோ 3:5. இந்த டிஃபரன்ஸால இதை பெருக்கணும், அந்த டிஃபரன்ஸால அதை பெருக்கணும். அப்ப இப்படி மாறிடும். 1 பார்ட் தான் 1000னா 4 பார்ட் 4000, 6 பார்ட் 6000. சரிங்களா? ரேஷன் ப்ரொபோர்ஷன்ல முக்கியமா இருக்கக்கூடிய ட்விஸ்டடான இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்திருக்கோம். ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கே தெரியும், நம்மளால சொல்ல. ஓகே, கண்டிப்பா இன்னைக்கு சொல்லி கொடுத்தது வந்து எக்ஸாம்ல கேள்வி வரும். இன்கேஸ் வேற மாடல்ல கொஸ்டின்ஸ் வந்தா கூட இதை கவனிச்சிருந்தீங்கன்னா நீங்க அதை போட்டுக்கலாம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் அப்படியே அடுத்த டாபிக்ஸ்ல பார்க்கலாம். தொடர்ந்து ஒரு வீடியோஸ் பாருங்க, டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.